பெரும் புண்ணியம் செய்தால்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இந்த இடத்திற்கு வந்தாலும் நம்முடைய கருமேனியை தீர்க்கின்ற திருமேனி உள்ளே ஆடிக்கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் உடம்பில் வியாதி வரக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் துயரம் வரக்கூடாது என்று எண்ணுகிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு இன்பமே வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வழிபட வேண்டிய ஒரே தெய்வம் நடராஜ பெருமான். ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற செல்வனுடைய கடலை நீ பாடுவாயாயின் உனக்கு செல்வம் வற்றாது முற்றாது. கூர்வால் அரக்கந்தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பரமேய நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார். மாதத்துக்கு ஒரு நாள் வழங்குறேன்னு கூட சொல்லக்கூடாது. 6 அபிஷேகம் தானே, அந்த அபிஷேகத்தில் நான் கலந்து கொள்கிறேன்னு இருக்கக்கூடாது. தினந்தோறும் சுவாமியை நடராஜ பெருமானை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார். தினமும், நித்தல்னா தினமும், டெய்லி பேப்பர் மாதிரி டெய்லி நித்தல் ஏத்துவார். அப்படி ஏத்துற என்ன கிடைக்கும்? தீரா நோயெல்லாம் தீர்தல் திண்ணம்னு சொல்றார். எவராலும் தீர்க்க முடியாத வியாதி இருக்கிறதா? எந்த மருத்துவராலும் எந்த டாக்டராலும் தீர்க்க முடியாத வியாதி இருக்கிறதா? அதை பெருமான் தீர்த்து வைப்பார். சில பேர் கேட்குறாங்க, நாங்கள் தினந்தோறும் நடராஜரை கும்பிட்றோம், வீட்டில் பெரிய சிலையை வச்சு அபிஷேகம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு தானே வியாதி வந்துருச்சு, அப்போ சுவாமி இப்போ சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு எந்த மதத்திலையுமே விடை கிடையாது. ஆனால் சைவ மதத்தில், சைவ சித்தாந்தத்தில் விடை உண்டு. என்ன தெரியுமா? அவரே சொல்றார் முதல் பதிகத்தில். எந்த பதிகம்? தொல்வினை தீர்தல் எளிதாமே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம செய்கிற புண்ணியத்தை மட்டுமே கணக்கில் வைக்கிறோம். நான் 10 பேருக்கு சோறு போட்டேன், நான் தினந்தோறும் அபிஷேகம் பண்ணினேன், இந்த அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுத்தேன், நெய் வாங்கி கொடுத்தேன், மாலை வாங்கி போட்டேன்னு இந்த புண்ணிய கணக்கை மட்டும்தான் நீங்கள் மெமரியில் உங்களுடைய புத்தியில் ஏற்றுறீங்களே தவிர நம்ம செய்கிற பாவ கணக்கை யாருமே கண்டுக்கிறது இல்லை. இதுதான் இங்கே பெரிய ஒரு ஓட்டை, மைனஸ். நம்ம புண்ணியத்தை மட்டுமே பார்க்குறோமே தவிர இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பாவம் செய்தேன்னு யாராவது நினைக்கிறது உண்டான்னா கிடையாது. அது நினைக்கிறவன் விடை வராது.